இது ஓரளவுக்கு காலையில புரிஞ்சிருப்பீங்க. அவங்க இந்த அருணா என்பவர் மாணவரை சேர்ந்திருக்காரு. ஒரு 10 மாசம் 1 வருஷம் கோர்ஸ் அது அவங்க சேர்ந்திருக்காங்க. முதல் மாசத்துக்கு அவங்க தொகை கட்டி சரிங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன அவங்க இன்ஜினியரிங் முடிச்சா எல்லாரும் இன்ஜினியர் தான், இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் அவங்களும். ஆனால் உடம்பை எப்படி வெள்ளைக்காரனோட கல்வி என்பது ஆஹ், மதிப்பெண் வாங்குறதுக்காக பாஸ் மார்க் வாங்குறதுக்காக படிக்கிறது என்பது வேறு. அது வேற கல்வி. அது கல்வி சம்மந்தமே கிடையாது. அது வேற, அது வேற. வெள்ளைக்காரனுடைய திட்டமே வேற. எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவதற்காக, நம்மளை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதா. மனிதனை ஏமாற்றுவதற்காக, இந்தியர்களை ஏமாற்றுவதற்காக அவனால் அமைக்கப்பட்டது இந்த கல்வி முறை. இந்த சூழ்ச்சியில எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ பெரிய அறிவை தருகிறதாக நினைச்சிட்டாங்க. எல்லா தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா தமிழ்நாட்டை ஆண்ட அத்தனை பேர்த்துக்குமே அறிவை தருவதாக நினைச்சிருக்காங்க. யாருக்கும் அறிவே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஆரோக்கியமா வாழ தெரியலன்னு அப்புறம் அறிவே இல்லைன்னு தானே அர்த்தம். முதல்ல அடிப்படை ஆரோக்கியமா வாழ்றதானே. கண்டிப்பாங்க. ஆரோக்கியமா ஆரோக்கியமா வாழ தெரியாதவன் எம்டெக் படிச்சா என்ன, பிடெக் படிச்சா என்ன, எம்பிபிஎஸ் படிச்சா என்ன, எம்எஸ் படிச்சா என்னன்னு கேட்கறான். மருத்துவம் படிக்கிறவங்க, மருத்துவம் என்பது அதாவது உடலை அதாவது எப்படி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது வேறு. சும்மா மதிப்பெண் மருத்துவம் படித்துட்டு வியாபாரம் பண்றது என்பது வேறு. மருத்துவம் படித்துவிட்டு வியாபாரம் பண்றது என்பது வேறு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது வேறு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் படிக்கிறதுக்கு உடம்பை படிக்கணும், இயற்கை சட்டத்தை படிக்கணும். உடம்பு உடம்புக்குள்ள மனம்னு ஒன்று இருக்கு, உடம்புல பகுத்தறிவு இருக்குது, வாய் ருசி இருக்குது. வாய் ருசின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குங்க. வாய் ருசி வாய் ருசி வாய் ருசி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? வாய் ருசிக்கு எந்த குறிக்கோளும் இல்லை. உப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம், காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், கசப்பு பாவக்காய் சாப்பிட்றோம், துவர்ப்பு நெல்லிக்காய் துவர்ப்பு சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். என்ன குறிக்கோள் அதுல? ஆமாங்க. என்ன குறிக்கோள்? என்ன என்ன குறிக்கோள் அது? சரி, அது இருக்கட்டும். மருத்துவங்கிற பேர்ல ஏதோ படிக்கிறாங்க. என்ன என்ன குறிக்கோள்? மருத்துவம்னு சொல்லி போட்டு ஏதோ குறிக்கோள் ஏதோ படிக்கிறாங்க. 4 வருஷம் படிக்கிறாங்க. சில மருத்துவம் 5 வருஷம் இருக்குது, சில மருத்துவம் 6 வருஷம் இருக்குது. படிக்கிறாங்க, அறுவை சிகிச்சை பண்றாங்க. என்ன குறிக்கோள்? என்ன யாருக்கு ஏன் மருத்துவமனை பெருகிட்டே போகுது? நாளுக்கு நாள் மக்கள் மக்களுடைய உள் பிரச்சனை, உள்ளே இருக்கிற பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. வெளியே ஏற்படுகின்ற பிரச்சனைங்கிறது வேற. அது விபத்து அதெல்லாம் ஏற்படுறதில்ல. அதுல 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான். வீட்டுக்கு 10 பேர் நோயாளியா மாறினா, வீட்டுக்கு 4 பேர் இருந்தா, 2 பேர் இருந்தா, எல்லாரும் நோயாளியா மாறுறாங்கன்னா எப்படி? இது என்ன காரணம்? எப்படி? 1000 பேத்துக்கு ஒருத்தர், 1000 பேத்துக்கு ஒருத்தருங்கிறீங்க. 1000 பேத்துக்கு ஒருத்தர் தான் மருத்துவர் அப்படின்னு ஏதோ அரசாங்கம் சொல்லுது. அது எப்படி அவரு எல்லாரும் நோய் குணமாக்கிடுவார்? 1000 பேத்துக்கு ஒரு வைத்தியம் பண்ணிடுவாரா? எப்படி சாத்தியம்? 1000 பேர் 1000 பேர் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் சாப்பிட்டா சரியா போயிருமான்னு கேட்குறேன். 1000 பேத்துக்கு பசி இருக்குது, ஒருத்தர் சாப்பிட்டா சரியா போயிருமா? 1000 பேத்துக்கு சந்தேகம் இருக்குது, ஒருத்தர் சொன்னா சரியா போயிருமா? 1000த்துக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதாவது மருந்து கொடுக்குற மருந்து கொடுக்கிறவங்க ஆரோக்கியத்தை தருகின்றவர் கிடையாது. மருந்து கொடுக்கறவங்க ஆரோக்கியம் தருறாங்களா? இல்லைங்க. மருந்து கொடு மருந்து கொடுக்கறவங்க ஆரோக்கியத்தை தர்றாங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த இல்லைங்க. எதுக்கு வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது வெளியில காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வெளியில ஏதாவது காயப்பட்டு நம்மளால செய்ய முடியாத காயங்கள், நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராத காயங்களுக்கு அது அவசரத்துக்கு வெளி மருத்துவம் பண்ணிக்கலாம், வெளி கட்டுப்பாடு பயன்படுத்திக்கலாம். மற்றபடிக்கு பிரச்சனை உள்ளதான். 99 பிரச்சனை வயிறு கட்டு போறது, ஆகாரம் திங்கிறது, அளவு கடந்து திங்கிறது, திங்க தெரியாம திங்கிறது. அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியறது இல்ல, எப்படி தொடங்கவும் தெரியறது இல்ல, நிறுத்தவும் தெரியறது இல்ல. மனம் போனபடி தின்னுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்குதா இல்லையா? அப்படின்னா பிறப்புன்னு பிறந்தாச்சு, இறப்பு கொடூரமால இறக்குறாங்க. பிறக்கிறப்ப எப்படி பறந்துட்டாங்க நமக்கு தெரியறதுல, 5 அறிவு இருக்குது தெரியறது இல்ல. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. இயற்கை எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது. இந்த மூளையோட பயன்பாடு எல்லையற்றது. ஏன் எல்லாரும் மூளையை பயன்படுத்துறது இல்ல? அது என்ன இணையன் மட்டும்தான் மூளையை பயன்படுத்துறாரா? எல்லாத்துக்கும் மூளை இருக்குது இல்ல? சரி, ஏன் எல்லாரும் பயன்படுத்த தீர்வு காணல? பக்தி மார்க்கத்துல எங்கேயாவது ஆரோக்கியத்தை பத்தி சொல்றாங்களா? கர்ம மார்க்கத்துல பக்தின்னு சொல்றாங்க, கர்மம் சொல்றாங்க, ஞானம்னு சொல்றாங்க.
எங்காவது நோய் வந்தா தீர்த்துருக்காங்களா? யோக மார்க்கத்துக்கு போனா நோய் தீர்ந்து போச்சா யாருக்காவது? சக்கரை நோய், மூட்டு வலி, முடங்க, என்னென்னமோ நோயெல்லாம் சொல்றாங்க. புது புது நோயெல்லாம் சொல்றாங்க. புது புது நோயெல்லாம் சொல்றாங்க. அந்த நோய்க்கு எங்கேயாவது யோக மன்றத்துல வழி இருக்கா? இல்ல. இல்லைங்க. அல்லது பக்தி நமக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் போறேன். எங்கேயாவது யாராவது சொல்றாங்க, எங்கேயாவது இலவசமா கிடைக்குதா ஆரோக்கியம்? அது என்ன, அந்த அந்த செல்வத்தை பிடிக்க சொல்லி சொல்றாங்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்குது? படிச்சா வந்துருமா? தமிழ் படிச்சா வருமா? ஆங்கிலம் படிச்சா வருமா? எப்படி? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பைத்தியக்காரமா அலையிறமே? எல்லாரும் ஆரோக்கியம் எங்கே விற்கிறது? சில பேர் மருந்து கடைக்கு போனா ஆரோக்கியம் கிடைக்குன்னு அங்க ஓடுறாங்க. சில பேர் மூலிகை கடைக்கு போனா ஆரோக்கியம் கிடைக்குன்னு அங்க போய் கூட்டம் கூட்டமா வாங்குறாங்க. சில மாத்திரை கடைக்கு போய் கூட்டம் கூட்டமா வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா எது மட்டும் கிடைக்கல? இந்த செல்வமே கிடைக்கல. ஆரோக்கியங்கிற செல்வம் மட்டும் கிடைக்கல. ஏன்? பன்னீர்செல்வம் சத்தமா இருக்குது. ம். லோகுன்னு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் லோகு. லோகநாதன் திண்டுக்கல்லா? லோகநாதன் திண்டுக்கல்லா? லோகநாதன் லோகு. வணக்கம் லோகு. லோகநாதன் லோகு எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்லா? ம். வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ம். இவங்க மகேஸ்வரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. மகேஸ்வரி நீங்க தொடர் நீங்க ஹலோ கொடுத்த வணக்கம் லோகு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். நேத்து உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா திண்டுக்கல் வணக்கம்யா. வாங்க 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 வாங்க. ஆ, ம். அஹ் சரியா அது டச் ஆகல அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பேசுறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப வாங்க வாங்க. வணக்கம்யா. சரி. வணக்கம் வணக்கம். இப்போ இவங்கள இப்போ அங்கே ஆலோசனை வகுப்புல சேர்ந்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஆலோசனை வகுப்பு ஒரு மாசம் அவங்களுக்கு ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் தான் தகுதி உள்ளவங்கள தகுதி இல்லாதவங்கள நம்ம முடிவு பண்ணணும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க வசதி என்ன, சூழல் என்ன. இப்போ அவங்க ஆலோசனை வகுப்புல சேர்ந்திருக்காங்க. 3000 கட்டி சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் புத்தகம் அனுப்பப்படும். 210 வகுப்பு நடத்தப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 வகுப்பு 3 வகுப்புல கலந்துக்கணும். எல்லாமே விளக்கம் சொல்லப்படும். இந்த விளக்கம் தத்துவம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க செய்யணும். இது எடுத்தேன் கவிழ்த்தேன் யாரும் செய்ய முடியாது. ஒரு தடவை ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு எந்த தப்பும் வராது. சரியா? சரி. ஓகே. அப்படின்னா இந்த அதாவது நம்ம உடம்புக்கும் உணவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்படித்தான் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு. ஜெர்மன் டாக்டர் தான் முதல் இதுக்கு பத்தி பகுத்தறிவுன்னா என்ன. இப்ப நம்ம நோன்பை பத்தி பேசுறோம். நோன்பு இருந்து இப்ப கூட 2016 ஒரு 4 7 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொன்னார். இந்த மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக புற்றுநோயை வெல்ல முடியும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக புற்றுநோயை வெல்ல முடியும்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குறாரு. நோபல் பரிசு வாங்கினதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் யாருக்கு குணப்படுத்தினாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. அறிவியல் கூட தெளிவா இருக்கு. அதே போல நம்ம உடம்புக்கு காரணமே எல்லா உணவு பாதை. நம்ம உடம்புக்கு நிறைய குழாய்கள் இருக்கு. உணவு பாதைன்னு ஒரு குழாய் இருக்கு, ரத்த பாதைன்னு ஒரு குழாய் இருக்கு, மூச்சு சுவாசம்னு ஒரு குழாய் இருக்கு. அப்ப சுவாசத்தை அடிப்படையாக கொண்ட குழாய்கள், அப்புறம் ரத்த பாதை அடிப்படையாக கொண்ட குழாய்கள், உணவு பாதை அடிப்படையாக கொண்ட குழாய்கள். இதெல்லாம் எல்லாம் குழாய் தான், இல்லை டியூப் தான். இதுல வந்து நைட்ரஜன் அதிகமா இருக்கணும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும். நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் நோபல் பரிசு பண்ணார். அவர் 1999 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானி. அவர் சொன்னதோட முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அடப்புல நீங்கணும்னா நிறைய காய்கறிகளும் நிறைய பழங்களையும் சாப்பிடுங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மரணமே வராது, அடப்பே வராதுன்னு நோபல் பரிசு வாங்கினாரு. அவரும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனாரு. யாருமே இது கண்டுபிடிக்கல. அப்ப அப்படின்னு ஏன் அதை எடுத்துட்டு போகல? ஏன் மருத்துவர்கள் சொல்றது இல்ல? ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சா உலகமே பேசுது. ஒரு செல்போனை கண்டுபிடிச்சா விளம்பரம் வருது, ஒரு டிவி விளம்பரம் வருது, எத்தனையோ விளம்பரம்லாம் வருது. ஆனால் இந்த மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? அவங்க உண்மையை கண்டுபிடிச்சு பரிசே வாங்கிட்டாங்க. உலக சுகாதார மையத்திலிருந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இருந்தா நோய் நல்லாகும் அப்படின்னு உலக சுகாதார மையம் இதை பத்தி பேசுறது இல்லை. அந்த மருத்துவத்துல கண்டுபிடிச்சார்ல அவரும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு பரிசு வாங்கினதை முடிஞ்சு வச்சு அவரும் பேசுறது இல்லை. அந்த நாடும் பேசுறது இல்லை. அந்த நாட்டு மக்களும் பின்பற்றுறது இல்லை. என்ன காரணம்? இங்க பாத்தீங்கன்னா எளிமையா கண்டுபிடிச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவம் படிக்கிறாங்க. ஒரு நோபல் பரிசு வாங்கணும்னு குறைஞ்ச எத்தனை கோடி செலவாகன்னு யாருக்கு தெரியும்? ஒரு மருத்துவம் படிக்கணும் லட்சக்கணக்கு. ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு, ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இல்ல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனுடைய
பாடம் படிக்கணும்னா இன்னைக்கு ஒரு 2 கோடி வேணும். 2 கோடி செலவு பண்ணி தான் மருத்துவம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்து எந்த நோயும் குணமாக்க முடியாது. அதுக்கே எந்த நோயை குணமாக்க முடியாதுங்கிற மருத்துவத்துக்கு 2 கோடி செலவு பண்றாங்க இல்லையா? அப்படித்தானே லோகு? உங்க பேர் என்னம்மா? ஆமாங்கய்யா, ராஜி. ஆமாங்கய்யா. ஐயா. ஓ, ஆனா லோகுன்னு ராஜி அவங்க பேரு. ரைட் ரைட். ஆனா பேரு லோகுன்னு எதை வருது? பரவாயில்ல. வீட்டுக்கு போனீங்கய்யா. ஆமாங்கய்யா. சரி சரி, ராஜுவா? சரி சரி. நீங்க ராஜி. நீங்க அதுல இந்த அந்த ஒரு மாதம் ஆலோசனை பற்றி அது ஒரு மாசம், அதாவது அது ஆலோசனையே ஒரு மாசம் நடக்கும். ம். ஓகேங்க. ஆலோசனையே ஒரு மாசம் நடக்கும். சரி சரிங்கய்யா. தினம், அதாவது ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்கும். அந்த 7 வகுப்புல குறைஞ்சி வச்சு நீங்க 2 3 குறைந்தபட்சம் ஒரு 2 வகுப்பு 3 வகுப்பு நீங்க கலந்துக்கலாம், உங்களுடைய வசதியான நேரம். அப்ப காலையில இதெல்லாம் உங்க வசதி, அந்த வசதிக்கான பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன். 3 மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு வச்சிருக்கேன். அதை நீங்க ம். பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்திட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது இதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உள்ள சேருவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து குருகுல கேள்வி, ஆசிரியர் பார்த்து சொல்றதுதான். இந்த பணம் இருந்தாலும் கத்துக்கொள்ள முடியாது. பணக்காரன் பணம் இருந்தா மட்டும் இது கத்துக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? பணம் நிறைய ம். சரி. வச்சிருக்கிறீங்க அப்படிலாம் இது கத்துக்கொள்ள முடியாது. இது வந்து முறையா செஞ்சு முறையாக முன்னேறி 100 ஆண்டுக்கு எப்படி வாழ்றது, 100 ஆண்டுக்கு பிறகு கேட்டா பிறகு எப்படி சொல்லித் தருவது அப்படிங்கிற அடிப்படை சிந்தனை இருந்தா மட்டும்தான் இது கத்துக்கொள்ள முடியும். நோய் இருக்கிறனால உடனே ஆரம்பிச்சிடும். நிறைய பேத்துக்கு நோய் கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நோயெல்லாம் தீர்க்கலாம், எளிமையா தீர்த்தரலாம். எந்த நோயும் 3 நாள்ல குறைய ஆரம்பிச்சிட, 100 நாள்ல எந்த நோயும் இருக்காது. அது பிரச்சனையே இல்லை. நீ சொந்த மருத்துவ நீ மாறுற அளவுக்கு இது வரணும். பணம் இருந்தாலும் வந்துட முடியாது. பொறுமையும் விடாமுயற்சியும் அனுசரிப்பும் ஆசிரியர் சொல்றது கேட்டா மட்டும்தான் இந்த 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 கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது கடைசிய வாய்ப்பு, உலகத்துல கடைசி கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு முறியடிக்கணும்னா இதுக்கு மேல ஏதாவது யாராவது கண்டுபிடிச்சா தான் செய்ய முடியும். அதோட விதிகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, செய்யறது ரொம்ப எளிமை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு 2 3 விஷயம் சொல்றாரு. நான் ஒரு 5, எல்லா வகுப்பும் 20 நிமிஷம் தான் நடக்கும், அதுக்கு மேலே நடக்காது. கேள்வி கேட்ட ஒரு 5 நிமிஷம், மொத்தம் 25 நிமிஷத்துக்கு மேலே எந்த வகுப்பும் நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. சரி, இதுல அந்த உணவை பத்தி சொல்லுகிறார். யாரு? அந்த டாக்டர் அர்னால்ட் எக்ரட். இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, எல்லா மொழியிலும் இருக்கு. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்க வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கலாம், அது ரொம்ப தேவையில்லை. அதுல இருக்கிற நூற்றுக்கணக்கான செய்திகள், ஆயிரக்கணக்கான செய்திகள் ஆராய்ச்சி பண்ணி இதுல போட்டாச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்திற்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லைங்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஏதோ. அதை நாம சாப்பிட்றது பூரா மன விரும்பித்தான் சாப்பிட்றோம். மன விரும்பி சாப்பிட்றோம், ருசியா சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் வரமுறையே கிடையாது. வரமுறையா சிலர் 8 மணிக்கு சாப்பிடுவான், சிலர் 7 மணிக்கு சாப்பிடுவான், சிலர் 9 மணிக்கு சாப்பிட்றான், சிலர் 10 மணிக்கு சாப்பிட்றான், 11 மணிக்கு சாப்பிட்றான். ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் 8 மணிக்கு சாப்பிடுவாரு, ஒருத்தர் 7 மணிக்கு சாப்பிடுவாரு, ஒருத்தர் 10 மணிக்கு சாப்பிட்றாரு, ஒருத்தர் 12 மணிக்கு சாப்பிட. யாரும் செத்து போறது இல்லை. 8 மணிக்கு சாப்பிட்றோம், 9 மணிக்கு சாப்பிட்ட சாப்பிட்றது இல்லை, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிட்றது இல்லை. அப்படி இதெல்லாம் வந்து ஒரு எந்த வகையான ஒழுக்கமும் உடம்புல கிடையாது. ஆனால் நீண்ட காலம் இந்த உணவு பழக்கத்தை நிறுத்துகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது? இந்த நீண்ட கால உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது, அவன் உணவை நிறுத்துவதனால் உணவு பற்றாக்குறையால் அவன் சாகவில்லை. இந்த உணவை நிறுத்துகின்ற பொழுது அந்த முறையாக அந்த அந்த உள்ள இருக்கிற விஷத்தை எடுக்க தெரியாத உணவு, அதாவது அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவு இருக்குது. ஒரு உண்டியல உடைக்கணும்னா அது கம்பி வேணும், அதுக்கு ஒரு திறவுகோல் வேணும். அந்த மாதிரி ஒரு உண்டியல காசு போட்டாச்சு, உண்டியல உடைக்க முடியாது. கீழே ஏதாவது ஓட்டை இருக்கணும், அல்லது ஒரு நெம்புகோல் இருக்கணும், அது வழியத்தை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பொருளை போட்டோம்னா எடுக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வேணுமே இல்லையா? ஒரு பொருளை கீழே போட்டாச்சு, அது எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் வேணுமே இல்லையா? அப்பத்தானே ஆமாங்கய்யா. கிணத்துல தண்ணி இருக்கணும். கிணத்துல தண்ணி இருக்குதுன்னா சும்மா கையில் எடுக்கணுமா? அதுக்குன்னு ஒரு வாளி செஞ்சு கிளறதுல தான் தண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் இருக்குது. ஒன்று செஞ்சோம்னா அது சரி செய்யணும், தப்பு செஞ்சிட்டோம்னா சரி செய்யறதுக்கு ஒரு காரணம் வேணுமே இல்லையா? அதே மாதிரி தான் இது. மாற்று உணவை தெரியாமல் யாரும் இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியாது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று உணவை முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னது? மாற்று உணவுங்கய்யா. மாற்று உணவை மாற்ற தெரியாதனாலதான் மருத்துவம் படிக்கிற விஞ்ஞானிகளே புற்றுநோயில சாகுறாங்க. அது மருந்தை கொடுக்கிற எந்த வகையான மருந்து கொடுத்தாலும் சரியே, அது மாத்திரைகள் கொடுத்தாலும் சரியே, மூலிகைகள் கொடுக்கிற மருத்துவர், மருந்து மாத்திரைகள் கொடுக்கிற மருத்துவர், வேற என்னென்னையோ மருந்துகள்லாம் இருக்கு, எத்தனையோ மருத்துவ முறை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மருத்துவரெல்லாம் ஏன் அவனும் நோயில தானே சாகுறான்?
ஆமாங்கய்யா. அவன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. பலாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்துட்டு வரவங்க. அந்த சித்தர்கள் அவங்க தான் யோகிகள்னு பேரு. யோக முறை இந்தியாவில தான் இருக்கு. வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அவர்கள் மட்டும் எப்படி பல ஆண்டுகள் காத்துல வாழ்ந்தாங்க, எப்படி குகையில போய் வாழ்ந்தாங்க, குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு, ஒரு திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டு, குழந்தைகள் எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தன் உடம்பை இஷ்டப்படி உயிரை பிரித்துக் கொள்வதற்கு எப்படி குகைக்கு போனாங்க, அங்க போய் குகையில போய் எப்படி இயற்கையான சூழல் எப்படி இருந்தாங்க, ஆண்டு கணக்கில் உள்ள உட்காந்துருந்தாங்க, மாசக்கணக்கில் உள்ள உட்காந்துருக்கிறாங்க, வாரக்கணக்கில் உள்ள உட்காந்துருக்கிறாங்க, திருப்பி வெளியே வர்றாங்க. வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா ஹரித்துவார், இந்த ரிஷிகேஷ்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் இங்க போனா கூட சில அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாசக்கணக்கில் குகையில உட்காந்து பண்ணி ஹரித்துவார் போனா பார்க்கலாம். நான் போய் பார்த்துருக்கேன். மாசக்கணக்கில் உள்ள இந்த சாமியார் உள்ள இருக்கான்பா, பார்த்தா ஒல்லியா இருப்பான். 10 வருஷம் ஒல்லியா தான் இருக்கான். அப்படின்னா திடப்பொருளை அவங்க சாப்பிட்றது இல்லை. என்னது, திடப்பொருளும் சாப்பிட்றது இல்லை. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. கேட்டா 10 வருஷம் ஆச்சுங்கிறான். இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து மருத்துவம் மாத்த தெரியல, பிறருக்கு எளிமையா சொல்ல தெரியல. கேட்டா கடவுள் சக்தின்றுவான். கடவுள் சக்தின்னு சொன்னா யாருக்குமே புரியாது. இது அப்படி இல்லை, பரிணாமறிவியல் அடிப்படையானது. அதனாலதான் சொல்றேன், கடவுள் சக்தின்னு சொல்ற யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இது பரிணாம கொள்கை. ஒரு மனிதன் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்மா என்னவா இருந்தா, 10 கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தா, 20 கோடி, கிட்டத்தட்ட 60 கோடி ஆண்டு ஆச்சுக்கிறான் மனிதன் தோன்றி. ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி ஏறத்தாழ 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதல் உயிரினம் தோன்றியது. அந்த உயிரினத்திற்கு என்ன அறிவு இருந்தது? இப்ப நமக்கு 6 அறிவுன்னு சொல்றோம். ஆனால் நமக்கு 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு அறிவு தான் இருந்தது. அங்கிருந்து தொடங்குறோம். அந்த ஒரு அறிவு தான் மனிதன் 6 அறிவா மாறி இருக்குது. இந்த ஒரு அறிவு தான் தாவரம். அதுக்கு ஒரு அறிவு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐம்புலனுக்கான அறிவு வந்துச்சு. கண்ணுக்கான அறிவு, அப்புறம் மூக்குக்கான அறிவு, காதுக்கான அறிவு, நாக்குக்கான அறிவு, தொடு உடற்கான அறிவுன்னு 5 புலன்களுக்கான அறிவு வந்துச்சு. அப்படி வருகின்ற பொழுதுதான் அது மனிதனாக மாறுது. அப்போ ஒரு செல் உயிரினம் தான் என்னவா மாறி இருக்குது, இவ்வளோ பெரிய 60 கிலோ 70 கிலோ எடையுள்ள மனிதனா மாறி இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, தாவரம் எப்படி சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி, காத்து இருக்க நைட்ரஜன் புரோட்டீன் எடுத்துக்கிற மாதிரி பல கோடி ஆண்டாக மாறி மனிதனா மாறிடுது. இதே நாம பயிற்சி பண்ணோம்னா அதே தாவரத்தை போல நாம் நெடிது வாழ முடியும். எப்படி ஒரு தாவரம் 200 ஆண்டு வாழுது, 300 ஆண்டு வாழுது, அது வயது ஆக ஆக வஜ்ரமா மாறுது, கடைசி சாகிற வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யுது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்ப அதே தாவர சத்து தான் நம்ம உடம்புல இருக்கு. நாமளும் அப்படி மாற்ற முடியும். அப்படி மாத்திட்டா நீங்க 100 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் 100 ஆண்டு கால வாழணும்னு சொல்லுவாங்க. 100 ஆண்டு வாழுங்க அப்படின்னா, திருமணத்துல 100 ஆண்டு வாழ்க, சில பேர் 120 ஆண்டு வாழ்க, சில பேர் கோடியாண்டு வாழும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 100 ஆண்டாவது என்னவா நோயற்ற வாழ்வு வாழணும். அப்படின்னா உணவு பழக்கத்தை நம்ம விட்டாகணும். உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இயற்கைக்கும் நமக்கும் தான் தொடர்பு. இது யாருடைய தூண்டுகோலும் இடைத்தரகே தேவையில்லை. என்ன தேவையில்லை? இடைத்தரகதே தேவையில்லை. அப்ப இடைத்தரகர் பண்ணத்தான் இந்த 2000 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் இந்த மருத்துவம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு மீண்டும் 12 மணிக்கு பேசுவோம். அத இந்த டாக்டர், ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு. அவர் 1866 1922 பிறந்தவர். அவர் சொல்றாரு, மனித உடலின் ஆரோக்கியம் அது மனித உடலின் உடல்நலம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அவன் என்ன உணவு சாப்பிட்றான், அந்த உண்ணும் ஆகாரத்திற்கும் நேரடியாகவும் தொடர்பில்லை, மறைமுகமாகவும் தொடர்பில்லை. எதற்கு? ஆரோக்கியம் என்ற இந்த செல்வத்தை பெறுவதற்கு நேரடியாகவும் தொடர்பில்லை, மறைமுகமாகவும் தொடர்பில்லை. சரி, அப்படின்னு என்ன? அந்த அப்படி சாப்பிட்றான். இப்ப எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கான் எல்லாருமே. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே போய் சளியாக நச்சுத்தன்மையாக கட்டியாக மாறி விடுகிறது. சளியாக மாறி, நச்சுத்தன்மையா மாறி, கட்டியாக மாறி, பசை மாதிரி இறுகி பிடிச்சிக்குது. காஞ்சி போன பசை மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குது. அது ரத்தத்தை ஓட விடுறது இல்ல, எல்லா உறுப்பு மேல ஒட்டிக்குது. கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், அப்புறம் இதயம், முக்கியமான ராஜ உறுப்பு, எத்தனையோ உறுப்பு இருக்கு. இந்த உறுப்புல போய் கெட்டியா அசைய விடாம பண்ணிக்குது. அந்த அசையம் விடாதனால என்ன ஆகுது, நம்ம உயிர் போயிடும். அதெல்லாம் கரைச்சி எடுக்கணும். இது நம்ம சாப்பிட்ற உணவு அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு, காலையில ஏதோ சாப்பிட்றோம், பசையைத்தான் திங்கிறோம். அரிசி பசை, கம்பு பசை, ராகி பசை, ஓட்ஸு பசை, இந்த பசையைத்தான் திங்கிறோம். அந்த பசையோட ருசி சேர்த்து குழம்பு ஊற்றி ஏதோ அடிவேன்னு கட்டு கடைசி அந்த ஸ்டார்ச் என்ன, இந்த மாவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொழுப்பாக மாறிக்குது. நமக்கு இது தெரியறதே இல்லை. உள்ள என்னன்றது யாருக்குமே தெரியாது. வாய்க்கு போடுறேன், ருசியா இருக்குது, அவ்வளவுதான் தெரியும். வாய்க்கு போடுறேன், ருசியா இருக்குது, மூளை மனசு திருப்தி, நல்லா தின்னாச்சு.
திருப்தியா தின்னாச்சு. ஆனா உள்ள போய் என்னவா மாறுது? ஆளை சாகடிக்கிற விஷமா மாறுதுன்னு யாருக்கும் தெரியல. அப்ப உணவு என்னவா மாறுது? விஷமா விஷமா மாறுதுன்னு மாறுது. திங்கிற வரைக்கும் தெரியறது இல்ல. திங்கிற வரைக்கும் தெரியாது. உடல் மாறி கெட்டு போய் ஐயோன்னு கத்துற வரைக்கும் அது உடம்பு ஒண்ணும் சொல்றது இல்ல. அப்புறம் தான் கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய், புற்றுநோய், பல லட்சக்கணக்கான நோய்கள் அந்த கொழுப்பு பண்ணுது. இப்ப என் உடம்பு வந்து கொழுப்பான தேகம் தான். 80 கிலோ கொழுப்பா இருந்தது. இப்ப வந்து 58 கிலோ இளைச்சி தேகமா மாறி இருக்குதுன்னா, நான் நீண்ட காலம் போராடி 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 இந்த மாவு சத்து பூரா நிறுத்திட்டேன். திடப்பொருளை பூரா நிறுத்திட்டேன். திடப்பொருட்களை நிறுத்துகின்ற பொழுது விஷமெல்லாம் கரைஞ்சு போய் இந்த உடம்பு தாவரம் எப்படி சூரியன்ல இருந்து சக்தி எடுக்கிற மாதிரி இது எடுத்துக்குது. அந்த அடிப்படை தான் அவர் சொல்றாரு. அந்த முதல் முதல் வாரத்துல சொல்றாரு, நீங்க புத்தகம் எடுக்கிறப்ப பலமுறை படிங்க. இந்த புத்தகத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது படிச்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த கருத்து இருக்கும். எப்ப பாரு எப்பவுமே 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி வர எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல தண்ணீரை குடிச்சு குடிச்சு பழகணும். நிறைய குடிக்க கூடாது, குறைவாகவும் குடிக்க கூடாது. சும்மா 30 ml 40 எப்பயுமே அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது நீண்ட கால பழக்கத்தோட தான் வரும். நம்ம பல கோடி ஆண்டா மறந்து தொலைச்சிட்டோம். பல லட்சம் ஆண்டாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம மறந்து தொலைச்சிட்டோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள், யோகிகள். அவங்க 7ஆம் அறிவு பெற்றவங்க. நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 6 அறிவு தான். நாம அந்த முயற்சியில வந்து அவங்க சொல்றதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நாமளும் குறைஞ்சபட்சம் 100 ஆண்டு என்ன பண்ணலாம்? செலவில்லாம வாழலாம். புரியுதா? ம். ஒரு 2 நிமிஷம் இருக்குதான் முடிச்சுக்கிறேன். 6 10 23 ஆச்சு. 10:25க்கு முடிச்சுக்கலாம். சரி. அப்போ மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியாலும், இப்ப சளி இல்லாத இந்தியாவில யாருமே கிடையாது. பிறந்த குழந்தைக்கும் சரி, பெரிய ஆளுக்கும் சரி. சரியா? சளி 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 எந்த அளவுக்கு சளியாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு இப்ப மூக்குல பார்த்தா அடைபட்டு கட்டிருக்குது, இதயத்தில் அடைச்சிருக்குது, அங்க அடைச்சிருக்குது, கணையத்தில் அடைச்சிருக்குது, கல்லில் அடைச்சிருக்குது, சிறுநீரகத்தில் அடைச்சிருக்குது, மூட்டு முழங்கால் 206 ஜாயிண்ட்னு சொல்றான். 206 எலும்புகள் சேர்ந்துருக்கு. எல்லா இடத்துலயும் அடைச்சு கிடக்குது. நடக்க முடியல, கை கால் வலி எல்லாம். ஆனா தின்னுக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? தின்னுக்கிட்டே இருக்கிறான். நோய் ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு நோய், நாளைக்கு ஒரு நோய், அந்த மாத்திரை திங்கிறது, இந்த மாத்திரை போட்ட மறுபடியும் நோய் குறைஞ்ச பாடும் இல்ல, நோய் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கடைசியில சாவுல கொண்டு போய் விடுது. அப்புறம் மாத்திரையும் சாவுல கொண்டு போய் விடுது. உணவு பழக்கத்தை விட தெரியல. அப்ப உணவு பழக்கத்தை விட்டுட்டோம்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருது. அப்ப வாழ்க்கையில 3 வகையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது நம்ம மீண்டும் இதை பத்தி விளக்கமா நாம வந்து 12 மணிக்கு நம்ம பேசுவோம். சரியா? நன்றி.